ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான காலிப்பணியிடங்கள் 2299 அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதற்கு பார்த்திங்க அப்படின்னா கடந்த 4 நாட்களுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக 38 மாவட்டத்தில் 7 மாவட்டங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அறிவிப்பு மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு இருக்குது, நீங்கள் எப்படி அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் ஏதாவது ஒரு யூஸர் வந்துடுங்க. அதில் வந்ததுமே tndistricts.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இதோட இணையதளத்தோட பேஜை நான் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாடு மாவட்டங்கள் இணையதளங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திற்கும் உண்டான இணையதளங்கள் இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன மாவட்டங்கள் வெளியே இருக்குது அப்படின்னு நம்ம ஓரளவு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக எத்தனை மாவட்டங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜூலை 9ஆம் தேதி இன்ச்சு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 மாவட்டத்திற்கு வெளியிட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். எந்தெந்த மாவட்டங்கள்னால் முதலாவதாக இன்றைக்கி காலையிலேயே சேலம் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், மூணாவதாக பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ டோட்டலாக 3 மாவட்டத்துக்கு இன்றைக்கி மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 7 மாவட்டங்கள், அதாவது ஈரோடு, பெரம்பலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, சேலம், தூத்துக்குடி, காஞ்சிபுரம், இந்த 7 மாவட்டங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போது எந்த மாவட்டம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ சேலம் மாவட்டத்தோட இணையதள லிங்க் இங்கே இருக்கும். சேலம் அப்படின்னா சேலம் மாவட்டம், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணதுமே பார்த்திங்கன்னா முன்னாடி பாப்பப்பில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அது மேலே வச்சு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யூர்மெண்ட் 2025 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது சேலம், சேலம் வெஸ்ட்டு, வாழப்பாடி, சங்கிரி, எடப்பாடி, மேட்டூர் தாலுக்கா, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓமலூர், காடையம்பட்டி, ஆத்தூர், கங்கவல்லி, தலைவாசல், ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபைல் அப்படின்னு இருக்குது, நீங்கள் அதை கூட ஓகே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா இது அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 18 பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எப்போ இருந்து விண்ணப்பிக்கப்படும் அப்படின்னா 9/7/2025, அதாவது இன்றைக்கி காலையிலேயே அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த மாவட்டத்தோட வெப்சைட்டு. ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி நீங்கள் மாலை 5:45 மணி வரைக்கும், அதாவது இது ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது, அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலம் தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிச்சதுக்கப்புறம் எழுத்து தேர்வு, அதாவது திறனறி தேர்வு, படித்தல் மற்றும் எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 1 மந்தில் உங்களுக்கு அந்த தேர்வு நடக்கும். அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு நடக்கும். அதுக்கடுத்த 1 மந்த்துக்குள்ளே நேர்முக தேர்வு நடக்கும். ஸோ இதில் ஊதியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11,100 35,100 ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிரப்ப வேண்டிய காலிப்பணி இடங்கள் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுபோக இன சுழற்சி முறை, அதாவது நீங்கள் எந்த ஊருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஊர் ஸோ உங்களோட கேட்டகிரி உங்கள் வகுப்பில் வருதா, அதே மாதிரி முன்னுரிமை இருக்கா, முன்னுரிமை அற்றவரா, ஸோ முன்னுரிமைனா பிரியாரிட்டி, என்ன பிரியாரிட்டி, இது எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதை பார்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. வயது வரம்புனா அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு 32 வயசு, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 37 வயசு, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 47 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்திறனா 50 வயசு வரைக்கும் நீங்கள் 55 வயது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் இதில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா சேலம் மேற்கு வட்டம் அப்படின்னா சேலம் மேற்கு வட்டத்தில் மொத்தம் 3 வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேலத்துலேயே வாழப்பாடி வட்டத்தில் எத்தனை வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா மொத்தம் 14 வேகன்சி. இந்த மாதிரி வேகன்சி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வட்டத்தின் பெயர், நீங்கள் எந்த வட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸோ அதாவது எந்த வட்டமோ நீங்கள் அந்த வட்டம், விண்ணப்பதாரன் புகைப்படம், உங்களோட புகைப்படம், அதுக்கப்புறம் உங்களோட பெயர் ஆங்கிலத்தில் ப்ளஸ் தமிழில், அதுக்கடுத்தா தந்தையாரின் பெயர், தொடர்பு முகவரி, பின்கோடு, பாலினம், அதாவது மேல் ஃபீமேல், அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி இந்தியன், மதம் ரிலீஜியன், அதுக்கப்புறம் வகுப்பு என்ன வகுப்பு, அது உங்களோட பிறந்த தேதி, அது போக பார்த்திங்கன்னா இருப்பிடம், மாவட்டம், எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா சேலம்னா சேலம் மாவட்டம்,
எந்த வட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா ஓமலூர்னா ஓமலூர். இருப்பிட கிராமம், எந்த கிராமத்தில் இருக்கீங்களோ அந்த கிராமம். விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பெயர், நீங்கள் எந்த கிராமத்துக்காக விண்ணப்பிக்கிறீங்க, வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா அந்த கிராமத்தோட பெயர். தொடர்பு விவரங்கள், உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி. அதுக்கப்புறம் கல்வித்தகுதி. கல்வித்தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ 10வது நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும், தேர்வு எழுதியிருக்கணும். தேர்ச்சி அல்லது தோல்வி, நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயில், ஆனால் கண்டிப்பாக 10th மார்க் ஷீட் உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் தொழில்நுட்ப டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா. அதுக்கப்புறம் ஓட்டுநர் திறன் விவரங்கள், டிரைவிங் ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்குன்னா, இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் இருக்குது, ஓட்டுநர் உரிமம் செல்லுபடியாகும் தேதி, இதெல்லாமே இருக்குது. மற்ற விவரங்கள், படிக்கும் எழுதவும் தெரிந்த மொழிகள் என்னென்ன தெரியணும். அதுக்கப்புறம் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா. ஸோ இந்த ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கீழே கையேப்பம் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை கொரியரில் நீங்கள் அனுப்பலாம். எந்த வட்டத்துக்கு அனுப்புகிறீங்களோ, அதாவது வட்டாட்சியருக்கு தான் நீங்கள் கொரியர் பண்ணணும், அல்லது டைரெக்டாகவும் நீங்கள் போய் கொடுத்துட்டு வரலாம், சரிங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வில்லேஜ் அசிஸ்டன்ட், அதாவது கிராம உதவியாளருக்கான படிவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற தூத்துக்குடி மாவட்டம் பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் நான் இந்த மாதிரி ஓகே பண்ணிடுறேன். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே வரும், அதாவது கிராம உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு. அதை கொடுத்திங்கன்னா அதுக்கடுத்து கீழே கிராம உதவியாளர் பணிக்கு அவங்களும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் விண்ணப்ப படிவம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சரிங்களா. நீங்கள் அதை டைரெக்டாக பார்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தோட விண்ணப்ப படிவத்தை எடுத்து சேலமுக்கோ இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணக்கூடாது, சரிங்களா. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி விண்ணப்ப படிவம் இருக்கும். மேலேயே பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தோட நேம் இருக்கும், சரிங்களா. இது ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸும் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன்ஸ்னு இருக்கும், நோட்டிஃபிகேஷன் எந்த வட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் 77 வேகன்சிஸ் இருக்குது. கடைசி நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் 3/8/2025 ஆகஸ்ட் 3ஆம் தேதி அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதிலே கல்வி தகுதிகள், இதர தகுதிகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா மறுபடியும் காஞ்சிபுரம் மாவட்டம். இன்றைக்கி மொத்தம் 3 மாவட்டம் நம்ம ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா மற்ற ஈரோடு, பெரம்பலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு அந்த மாவட்டத்திற்கெல்லாம் நம்ம ஆல்ரெடியே வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு 3 மாவட்டத்துக்கு மட்டும் தான், சேலம், தூத்துக்குடி, காஞ்சிபுரம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவில் சேலம், தூத்துக்குடி பார்த்தாச்சு. இப்போ காஞ்சிபுரம் பார்க்குறேன். காஞ்சிபுரம் ஓகே கொடுத்தாச்சு. காஞ்சிபுரத்துலேயும் பார்த்திங்கன்னா இங்கேயே வில்லேஜ் அசிஸ்டன்ட் இன்வைட்டட் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தோம். காஞ்சிபுரத்துலேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை தாலுக்கா இருக்கோ அத்தனை தாலுக்காவுக்கும் இங்கே நோட்டிஃபிகேஷன், மொத்தம் 5 தாலுக்காவுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. விண்ணப்ப படிவம், விண்ணப்பிக்கும் வட்டம், கிராமம், அதுக்கப்புறம் உங்கள் புகைப்படம், உங்களோட பேர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இருக்கும். அது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்னால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதுலேயே, அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் பார்த்துங்க. கல்வி சான்று, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் சில பக்கம் பார்த்திங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் கேட்டிருக்காங்க, ஓட்டுநர் உரிமம், அதுக்கப்புறம் குடும்ப அட்டை நகல், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில மாவட்டங்களில். ஸோ வாக்காளர் அடையாள அட்டை இதெல்லாம் கேட்குறதில்ல, ஓகேங்களா. நீங்கள் உங்கள் மாவட்டத்தை எதுவோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இது ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த வட்டமோ அந்த வட்டத்தோட தாலுகா ஆஃபீஸில், வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். கொரியரில் சமர்ப்பிக்கலாம், அல்லது நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கூட கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.